குஜராத் மாநில கல்வி மாநாட்டு தலைமையில் பேசுகிறார். கல்வி மொழி தாய்மொழியாக இருக்க வேண்டும். தாய்மொழி தனக்குரிய இடத்தை பெற்றுவிட்டால் நம் மூளைக்கு இன்னும் தேவையான அறிவை பெறுவதற்கு வசதியாக விடுதலை கிடைக்கும் என்றார். சீனத்து உள்ளவன் கன்பூசியஸ் எழுத்துக்களை அழகு தமிழில் பாடுகிறார் புரட்சி கவிஞர். என்னிடம் தாய்நிலம் ஆடத் தருவதில் முன்னதாய் மொழியை சீர்திருத்துவேன். காரணம் மொழியே விழியாம், விழியே மொழியாம். மொழி தெளிவுடையோர் விழித்தெளிவுடையோர். வேற்று மொழிக்கும் இலக்கிய மொழிக்கும் காட்டும் இடவில் கலைந்து மக்கள் வழக்கு மொழியாய் வாழ்வோடும் சேர்ப்பேன். மொழி திருத்தம் தான் மனித முன்னேற்றம். வேறும் விழுதமாய் விளங்கும் மனிதர் சீரும் சிறப்பும் செம்மையும் எய்துவர். மொழிச்செம்மை இல்லையேல் மக்கள் அழிவது திண்ணம். அருமை மொழியே அனைத்து அறிவுக்கும் ஆண்ட திறவுகோள் என்று பாடினார். ஆனால் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முத்தோன்றி மூத்துக்குடி என்று பெருமை கொண்டார் தமிழன். இந்த சிட்டியில், காலனியில், அபார்ட்மெண்டில், பிளாக்கில், ஃப்ளோரில், டோர் நம்பரில் குடியிருக்கிறான். ஸ்டோரிஸ் நாவல்ஸ் படித்து, சாங்ஸ் மியூசிக் கேட்டு, டான்ஸ் டிராமா பார்த்து, டிவி சினிமா சுவைத்து மகிழ்கிறான். கடையில் பில் கேட்கிறான், மருத்துவமனையில் டோக்கன் கேட்கிறான், பேருந்தில் டிக்கெட் கேட்கிறான். மம்மியும் டாடியும், அங்கிளும் ஆன்டியும் பேபியும் ரிலேட்டிவ்ஸும் ஃப்ரெண்ட்ஸுமாய் வாழ்கிறான். தமிழ்நாட்டு வீடுகளில் வெள்ளைக்காரனா திருட வருகிறான். திருட்டனை மிரட்ட வீட்டு வாசலில் பிவேர் ஆஃப் டாக்ஸ் என்று எழுதி வைத்திருக்கிறான். நம் ஊர் குப்பை தொட்டி வெள்ளைனா பயன்படுத்த போகிறான். ஜூஸ் மீ என்று எழுதி வைத்திருக்கிறான். உலக வரைபடத்தில் பூத கண்ணாடியில் தேட வேண்டிய நாடுகள் எல்லாம் ஒலிம்பிக் போட்டிகளில் தங்கப்பதக்கங்களை அள்ளிக்கொண்டு போகில் 110 கோடி இந்தியனும் பார்வையாளர் அமைதியாயிருக்கிறோம். இங்கிலாந்துக்கு அடிமையாக இருந்த 10-15 நாடுகளை தவிர வேற எந்த நாட்டிலும் விளையாடாத கிரிக்கெட்டுக்கு நிறுவனங்களும் அரசுகளும் கோடி கோடியாய் கொட்டி கொடுக்கிறது. நம் விளையாட்டு வீரர்களும் அடுத்த நாட்டு பணத்திற்கேற்ப வெற்றி முடிவு செய்து விளையாடுகிறார்கள். இந்த அழகிற்கு யாகங்களும் பூஜைகளும் கோவில்களும் வேறு. இந்தியாவும் பாகிஸ்தானும் விளையாடுவதை பார்த்துவிட்டு அது குறித்து பேசுவதில்தான் நம்மளின் நாட்டுப்பற்றும் தேசப்பற்றும் உள்ளது என்று பேசி மகிழ்கிறோம். ஆங்கிலேயர்களிடமிருந்து நாடு விடுதலை அடைந்த 61 ஆண்டுகளுக்கு மேலாகிறது. ஆனால் அவனின் மிச்சங்களையும் மெச்சங்களையும் சுண்டு கொண்டு அடிமை வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கௌதம், அசையாம நின்னு பேசுனீங்கல்ல,